ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஏதோ ஒரு வீடியோ. இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தாங்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு ஃபிஷ்ஷிங் அக்சசரிஸ் கடைக்கு போயிருந்தேன். ஃபிஷ்ஷிங் அக்சசரிஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகும்போது அதுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே விற்பாங்க. இதில் தூண்டில்லேருந்து ஃபீடுலேருந்து தெப்பத்துலேருந்து எல்லாமே இருந்தது. நம்ம ஊருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊரில் நம்ம மூங்கிலில் தூண்டி செய்வோம், ஹூக் செய்வோம், நம்ம மண் வெட்டி உள்ளேருந்து புழு எடுத்து ஃபீடு பண்ணுவோம். இதில் உள்ள எல்லாமே ஃபேக்ட்ரி மேடாக தான் இருந்துச்சு. எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்மேன் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான டார்ச் லைட்டு, ரோப்பு, லூப்ரிகண்ட்டு, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு, ஜாக்கெட்டு, இன்னும் நிறையா தெரியாத சின்ன சின்ன பொருளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மங்கிக்குள்ளாலாம் நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ஏன்னா கடலுக்குள்ளே போகும்போது பயங்கரமாக குளிரும்ல, அதுக்காக நினைக்கிறேன். தரம் சூப்பராக இருந்தது. மங்கிக்குள்ளா ரேட்டு பார்த்தா நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 1000 ரூபா கிட்ட போட்டுருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருந்தாலும் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தா கத்திலாம் நல்லா சூப்பர் கலரில் இருந்தது. எடுத்து பார்த்தேன், மேலே உள்ள கவரோட சூப்பராக இருந்தது. நல்லா ஷார்ப்பாக வந்து கை வச்சா போட்டு தள்ளிடும் போல். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கத்தி இருந்துச்சு, நம்ம ஊர் ராஜா காலத்து கத்தி மாதிரியே உரையெல்லாம் வச்சுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டூல்ஸ்லாம் இருந்தது. சரி நம்ம இப்படியே சுற்றிட்டே இருக்கமே, நம்ம ஏதாவது வாங்குவோம் அப்படின்ட்டு டிஷர்ட்டு ஜாக்கெட்லாம் பார்த்தேன். ஒரு ஜாக்கெட் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே அதை எடுத்து வாங்குவோம் அப்படின்ட்டு அதோட விலையை பார்த்தேங்க. ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்று போச்சுங்க. இந்தியன் மணிக்கு இந்த ஜாக்கெட்டோட விலை 12,000 ரூபா வருது. அடப்போங்கடா அப்படின்ட்டு டிஷர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கலர் பிடிச்சிருந்துச்சி. சரி அதோட விலை எவ்வளோ இருக்கலான்னு மேலே பார்த்தா அதுக்கு மேலே 15,000 இருந்தது. என்னடா அது கடை எத்தனுண்டா இருக்குது, விலையெல்லாம் எவ்வளோ தான் இருக்குது, நம்மளால் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் நைலான் பண்டிலோட ரேட்லாம் பார்த்தேன். நைலான் பண்டிலும் கிட்டத்தட்ட அதே ரேட்டில் தான் இருந்தது. 15,000, 18,000, 20,000 சொல்லி ஓகே இந்த கடையில் இதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பினா ஸ்னார்க்லிங் டூல்ஸ் கொஞ்சம் இருந்தது. எனக்கு ஸ்னார்க்லிங் பண்ணணும் ஆசை. சரி அது பார்த்தா அது ரேட்டு வர ரீசனபிளாக தான் இருந்தது. சரி தூண்டிலாவது பார்ப்போம்னா அங்கே போனால் நெஞ்சே நின்று போச்சுங்க. ஒரு தூண்டில் 30,000, 35,000 போட்டிருக்கு. நம்ம ஊரில் வெறும் மூங்கில் வச்சு தானடா செஞ்சோம். இவனுங்க என்னடா தூண்டில் 35,000, இன்னொரு தூண்டில் எடுத்து பார்த்தா 50,000 போட்டிருக்கு. ரைட்ரா ஆளை விடுங்கடா சாமின்ட்டு நம்ம ஏதாவது வாங்க முடியாதுன்னு சுற்றிட்டே இருக்கும்போது கடைக்கார தம்பி கூப்பிட்டு, அண்ணா இந்த ஃபயரிங் ஜெட்டை பாருங்கள் அப்படின்னாப்புல. ஃபயரிங் ஜெட் எவ்வளோன்னு பார்த்தா அது நம்ம ஊர் காசுக்கு 20,000 போட்டிருக்கு. போங்கப்பான்ட்டு இந்த மீன் துடுப்பை பார்த்தேன். அது பார்த்தா அதுவும் 15,000, 20,000 போட்டிருக்கு. நான் எதுவுமே வாங்கலை, இந்த கடையிலேருந்து உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார தம்பி ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏனுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா ஃபிஷிங் அக்சசரிஸ் கடையில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒரு வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.